வெல்கம் டு ஒலிம்பிக் ஹோம் தியேட்டர்ஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன காமிக்க போறேன்னா, ஒரு 6 பிஹெச்கே வில்லால நாங்கள் பண்ணியிருக்கிற ஒரு ஆடியோ சிஸ்டம் தான். எஸ்ங்க, இந்த வீடை பொறுத்தவரையில் டோட்டலாக ஒரு 6 பெட்ரூம் உள்ள ஒரு வில்லா தான் இந்த வீடு. இந்த வீட்டை பொறுத்தவரையில் நம்ம டோட்டல் ஹவுஸ்க்கும் என்டையர் ஹவுஸ்க்குமே ஒரு ஆடியோ சொல்யூஷன் பண்ணியிருக்கிறோம். பின்னாடி வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் ஏரியா இருக்குது. ஸோ அந்த பூல் ஏரியாலையுமே ஆடியோ சிஸ்டம் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக ஒரு டெடிகேட்டடாக ஒரு சினிமா ரூமும் இருக்குது. ஸோ வாங்க இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா தனித்தனியாக என்ன பண்ணியிருக்கோங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இதான் இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸு, இந்த சிட் அவுட் ஏரியா. இந்த சிட் அவுட் ஏரியாவை பொறுத்தவரையில் 2 வால் ஹேங்கிங் ஸ்பீக்கர்ஸ், ஸோ சீலிங்லேருந்து ஹேங் பண்ணக்கூடிய மாதிரி 2 இந்த சீலிங் ஸ்பீக்கர்ஸ் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த 2 ஸ்பீக்கர்ஸ்குள்ள கண்ட்ரோலர் வந்து இந்த வாலில் ஆக்சுவலாக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்பீக்கரை வந்து நீங்கள் இதோட வால்யூம் லெவலை வந்து இந்த நாப்ஸ் மூலியமாக நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபாயர் ஏரியா. இந்த ஃபாயர் ஏரியா ஸ்பீக்கர்ஸ் மட்டும் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இந்த ஏசி மாட்டுறதுனால அது கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதில் மாட்டுறோம். ஸோ இங்கே வந்து ஒரு வால் ஹேங்கிங் ஸ்பீக்கர் வருது. இந்த வால் ஹேங்கிங் ஸ்பீக்கரோட கண்ட்ரோலருமே ஆக்சுவலாக இந்த இடத்துல நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து ஃபாயர் ஏரியா. இந்த ஃபாயர் ஏரியாவிலேருந்து நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா லிவிங் ஹால். ஸோ லிவிங் ஹாலை பொறுத்தவரையில் வித் ஒரு சிட் அவுட்டோட இருக்குது இந்த ரூமு. ஸோ இந்த ரூமை பொறுத்த வரையில் 2 சீலிங் ஸ்பீக்கர், ஸோ இன்சீலிங் ஸ்பீக்கர் மாதிரி அதோட ஃபால் சீலிங்குள்ளேயே 2 சீலிங் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதோட கண்ட்ரோலர் வந்து இந்த ரூமோட மெயின் சுவிட்ச் கண்ட்ரோலர் வந்து அந்த வாலில் இருக்குது. அதில் நாங்கள் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் பூஜா ஏரியா. இந்த பூஜா ஏரியா பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட டோட்டல் சென்ட்ரல் ஸ்ட்ரக்சரில் இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டபுள் ரூஃப் சீலிங், ஆக்சுவலாக 2 ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஸோ 2 ஃப்ளோருமே ஓப்பன் டு த ஸ்கை மாதிரி இந்த பூஜை ரூமை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பூஜை ரூமோட ஆடியோவை பொறுத்தவரையில் இந்த பூஜை ரூமோட மேலே உள்ள இந்த பகுதியில் தான் வந்து 2 ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த 2 ஸ்பீக்கர் வந்து சஃபிஷியண்ட்டாகவே இந்த டோட்டல் வீட்டையுமே ஆக்சுவலாக கவர் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக இந்த வீட்டில் எந்த ரூம்லேயுமே ஆடியோ ப்ளேபேக் பண்ணாட்டினா கூட இந்த பூஜை ரூமில் ஒரு ஓம் சாந்திங்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு சின்ன மந்த்ரா நீங்கள் போட்டிங்கன்னா கூட டோட்டல் வீட்டுக்குமே மைல்டாக அதோட இது வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இதோட வால்யூம் கண்ட்ரோலருமே இந்த இடத்துல தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ மித்த எல்லா ஸ்பீக்கர்ஸ்க்குமே தனி ஜோனாக க்ரியேட் பண்ணி இதை தனி ஜோனாக பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கு மட்டும் தனியாக ப்ளே பண்ணணுன்னா கூட இதில் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா இதோட டைனிங் ரூம் ஏரியா. இந்த டைனிங் ரூமும் கிச்சனும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டூடியோ கான்செப்டில் இருக்கும். ஸோ இந்த டைனிங் ரூமில் பொறுத்தவரையில் 2 வால் ஹேங்கிங் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே அதே மாதிரி 6 inches ஸ்பீக்கர்ஸு வித் பேக் கேனோட இருக்கும். ஸோ நல்ல பேஸ் இருக்கும். நல்ல இதோட வால்யூம் கண்ட்ரோல் தனியாகவே இதுக்கு தனியாக ஒரு வால்யூம் கண்ட்ரோலர் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த 2 ஸ்பீக்கருமே சஃபிஷியண்ட்டாகவே இந்த கிச்சனையும் இந்த டைனிங்கையுமே ஆக்சுவலாக இது கவர் பண்ணிடும். ஸோ இந்த கிச்சன் ஏரியாவிலேருந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வெளியில் வந்து ஒரு பூல் ஏரியா இருக்குது. வாங்க அந்த பூலுக்கு போகலாம். ஸோ இதான் அந்த பேக்யார்ட் பூல். இந்த டோட்டல் ஏரியாவுமே ஆக்சுவலாக இவங்க லேண்ட்ஸ்கேப் பண்ணியிருக்காங்க. இந்த பூல் ஏரியாவை பொறுத்தவரையில் ஒரு 20x60 feet, கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக ஒரு 20x60 feet உள்ள பூல் ஏரியா இந்த ஏரியா. இது அந்த இடத்துல வந்து ஒரு டெக்கு வச்சுருக்குறாங்க. ஸோ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஒரு டெக்கு வருது. ஸோ டோட்டலாக இதில் வந்து ஒரு 9 ஸ்பீக்கர்ஸ் பக்கத்தில் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த 9 ஸ்பீக்கர்ஸோட ஸ்பெசிஃபிகேஷனுமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் ஸ்பீக்கர்ஸ். ஸோ தே ஆர் வெதர் ப்ரூஃப் ஆல்சோ. ஸோ எந்த மழை தண்ணி பட்டாலும் சரி, எந்த வெயிலில் பட்டாலும் சரி, இந்த ஸ்பீக்கரோட டியூரபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அட் த சேம் டைம் நல்ல ஹை ஃபிடிலிட்டியாகவும் இருக்கும். இந்த டோட்டல் பூல் ஏரியாவுக்கு உண்டான ஆடியோ சிஸ்டம் வந்து தனியாக ஒரு டிவைஸாக நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்டையர் ஹவுஸ்க்கு தனி ஒரு ஆடியோ சிஸ்டமும் இந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியாவுக்கு தனியாக ஒரு ஆடியோ சிஸ்டம். ஸோ இன் ஃபியூச்சர் இதில் இவங்க வந்து இதில் ஒரு ப்ரொஜெக்டர் ஆட் பண்ணாங்கன்னா கூட அந்த ப்ரொஜெக்டரை வந்து நம்ம இந்த ஆடியோ சிஸ்டமோட நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பூலில் ஒரு பார்ட்டி நடக்குது, இல்லை ஒரு கெட் டுகெதர் நடக்குது, இல்லை ஒரு ஃபேமிலியில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா இந்த ஏரியாவுக்கு மட்டும் நம்ம தனியாக கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த ஆடியோவை நம்ம இது பண்ணிக்கலாம். ப்ளஸ் அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த பூல் ஏரியாவுக்குள்ள ஆடியோ சிஸ்டமும் சரி, இந்த டோட்டல் வீட்டுக்குள்ள ஆடியோ சிஸ்டமும் சரி, இதை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டிவைஸை வச்சு இந்த டோட்டல் வீட்டுக்குமே ஒரே டைமில் எல்லா ரூம்ஸ்லையுமே ஒரே ஆடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணலாம். அதே மாதிரி இந்த டோட்டல் வீட்டுக்கு உண்டான ஒரு மெயின் ஆடியோ சிஸ்டம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். அந்த ஸ்பேஸ் தான் இந்த வீட்டில் வந்து இந்த பவர் ரூமுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த வீட்டில் உள்ள டோட்டல் எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல்ஸுமே இந்த ரூமில் தான் இருக்குது. இங்கே தான் நம்ம இந்த வீட்டுக்குள்ளான ஒரு ஆம்ப்ளிஃபையர் வந்து நம்ம இதில் பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த ஆம்ப்ளிஃபையர்லேயே நம்ம வந்து உள்ள வந்து இதோட மியூசிக் சர்வரையும் நம்ம இதில் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ டோட்டல் வீடுமே பார்த்திங்கன்னா யார் எங்கே இருந்தாலுமே
அவங்களோட ஃபோனில் மூலியமாக இந்த இதில் வந்து நம்ம பாட்டு ப்ளே பண்ண முடியும். ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணணும்னா கீழே இருக்கிற நம்பரில் டிஎம் பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பொறுத்த வரையில் 2 பெட்ரூம்ஸ் இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பொறுத்த வரையில் இதுதான் வந்து லேண்டிங் ஏரியா. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன லைப்ரரி ஏரியா வச்சுருக்குறாங்க. ஸோ மொத்தம் 3 பெட்ரூம்ஸ். இங்கே முன்னாடி ஒரு பெட்ரூமு, பின்னாடி வந்து ஒரு கெஸ்ட் பெட்ரூம் ப்ளஸ் ஒரு கிட் பெட்ரூம் இருக்குது. ஸோ இது ஃப்ரண்ட்ல உள்ள பெட்ரூம். இந்த பெட்ரூம் ஏரியாவை பொறுத்த வரையில இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமை பொறுத்த வரையில ஒரு வாக்கின் வார்ட்ரோப் இது எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் ஏரியாவில் 2 வால் ஹேங்கிங் ஸ்பீக்கர் சேம் எப்படி நம்ம கீழே யூஸ் பண்ணியிருக்கிறோமோ. ஸோ இந்த வீட்டை பொறுத்தவரையில மேலே எங்கேயுமே ஃபால் சீலிங் இருக்காது. ஸோ ஃபால் சீலிங் இல்லாத ஏரியா ஃபுல்லாகவுமே நாங்கள் வந்து ஹேங்கிங் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த இதில் வந்து சப்போஸ் ஆடியோ ப்ளே ஆகுது வேண்டாம்னு நினச்சாங்கன்னா அதை ஆஃப் பண்ணுறதுக்குமே இங்கே நாங்கள் கண்ட்ரோலர் தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதோட வால்யூமையுமே நம்ம வந்து தனியாக கூட்டிக்கலாம் இல்லை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட பாத்வே. இந்த பாத்வேயை பொறுத்தவரையில் மேலே ஃபுல்லாகவே இன்சீலிங் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலாக ஒரு 4 ஸ்பீக்கர்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதோட வால்யூமை கூட இந்த 4 ஸ்பீக்கர். இந்த 4 ஸ்பீக்கரோட வால்யூம்ஸ்க்கு கூட தனியாக ஒரு வால்யூம் கண்ட்ரோலர் இங்கே தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் பெட்ரூம். இந்த கெஸ்ட் பெட்ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபால் சீலிங் கிடையாது. ஃபால் சீலிங் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வால் ஹேங்கிங் ஸ்பீக்கர். மேலே இருந்து சீலிங்ல இருந்து ஹேங் ஆகும் மாதிரி ஒரு பெண்டன்ட் ஸ்பீக்கர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ரூமுக்குமே தனியாக ஒரு டெடிகேட்டடாக ஒரு வால்யூம் கண்ட்ரோலர் தனியாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்த ஒரு கிட் ரூம்ஸ் இருக்குது, அந்த கிட் ரூம் அவங்க காமிக்கிறேன். இந்த கிட் ரூமை பொறுத்த வரையில் நம்ம வந்து ஃபால் சீலிங் இங்கே வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபால் சீலிங் இருக்கிறதுனால இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா 2 இன்சீலிங் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணி அதுக்கு தனியாக ஒரு கண்ட்ரோலர் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே அந்த ஸ்விம்மிங் பூல் வியூ கூட இங்கே தெரியும். இந்த வீட்டை பொறுத்தவரையில் எந்த ரூமில் இருந்தாலும் சரி, ஃப்ரண்ட்டு அந்த கெஸ்ட் ரூமில் இருந்தாலும் சரி, இந்த ரூம் இருந்தாலும் சரி, சேம் இதே மாதிரி மேலே ஒரு ரூம் இருக்குது இப்போ செகண்ட் ஃப்ளோரில். அந்த ரூமில் இருந்து பார்த்தாலுமே வந்து இந்த ஸ்விம்மிங் பூலோட வியூ தெரியும். நான் சொன்ன மாதிரி இதுதான் அந்த பூஜா ரூமு. இந்த பூஜா ரூம் வந்து டோட்டல் வீட்டில் எங்கேருந்து பார்த்தாலுமே இந்த பூஜா ரூமும் தெரியும். இந்த பூஜா ரூமுக்குள்ள ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து இதுக்கு மேலே வரப்போகுது. அது மட்டும் இன்னும் பிளேஸ் பண்ணல. கொஞ்சம் ஃபியூ ஒர்க்ஸ் இருக்குது இந்த பூஜா ரூமோட மேலே உள்ள ஏரியாவில். அது முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே 2 ஸ்பீக்கர்ஸ் வரும். இந்த ஸ்பீக்கர் டோட்டலாகவே இந்த வீட்டை ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து அதை பிளேஸ் பண்ண போகிறோம். செகண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரையில் மொத்தமே 2 பெட்ரூம் தான். 2 பெட்ரூம், ஒரு ஹோம் தியேட்டர் ரூம். அந்த ஹோம் தியேட்டர் ரூமை நான் ஃபைனலாக உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோங்கிற காமிக்கிறேன். இது ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் இன்னும் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகலை. இது வந்து ஃப்ளோர் லெவலில் இருக்கிற மாதிரி ஒரு பெட் ஒன்று டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம்லேயுமே கீழே உள்ள மாதிரி ஃபால் சீலிங் கிடையாது. ஃபால் சீலிங் இல்லாததுனால இங்கே வந்து 2 வால் ஹேங்கிங் ஸ்பீக்கர். சீலிங்லேருந்து 2 வால் ஹேங்கிங் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதோட கண்ட்ரோலருமே தனியாக இந்த இதில் இருக்கு. இது வந்து செகண்ட் ஃப்ளோரோட வாக்வே. இந்த ஏரியாவில் இங்கே ஒரு வால்யூம் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடிஷ்னலாக மேலே வந்து 2 வால் ஹேங்கிங் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது போக அடிஷ்னலாக இந்த ஏரியாவில் ஃபால் சீலிங் இருக்கிற ஏரியாவில் 2 சீலிங் ஸ்பீக்கர். இந்த வால் ஹேங்கிங் அண்ட் சீலிங் ஸ்பீக்கர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வேறு வேறு வாட்டேஜில் இருக்கும். இந்த வாட்டேஜ் எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணால் மட்டும்தான் இந்த டோட்டல் வீட்டுக்குமே ஒரு பியூராக ஒரு ப்ளசண்ட்டான, அதாவது என்ன சொல்ல, ஒரு இடத்துல கூடின சவுண்டு, ஒரு இடத்துல கம்மியான சவுண்டு, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஈவனான வால்யூமில் நம்மளால் ஆடியோ வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். இது வந்து ஒரு கிட் ரூமு. இந்த ரூமை பொறுத்தவரையில் இந்த வீட்டில் இருக்கிற எல்லா ஸ்பீக்கர்ஸுமே வந்து ஒயிட் கலர். இந்த ரூமில் பிளாக் கலர் தீம் இருக்கிறதுனால கிளைண்ட் என்ன கேட்டாங்கன்னா எனக்கு பிளாக் கலரில் ஸ்பீக்கர் வேணும்னாங்க. சேம் அந்த பெண்டன்ட் ஸ்பீக்கர்லேயே பிளாக் கலர் வந்து இங்கே 2 ஸ்பீக்கர் ஆக்சுவலாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபால் சீலிங் கிடையாது. இந்த ரூமில் இருந்துமே நீங்கள் வந்து ஒரு வியூ எடுத்தீங்கன்னா கூட அந்த நம்மளோட பூல் ஏரியாவை பார்க்கலாம். டோட்டலாக இப்போ இந்த வீட்டோட டோட்டல் இதையுமே பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்க போகிறது தான் ஹோம் தியேட்டர் ரூம். ரொம்ப லக்ஸரியான ஒரு ஹோம் தியேட்டர் ரூமை தான் இந்த வீட்டில் பண்ணியிருக்கிறோம். வாங்க, இந்த வீட்டில் பண்ணியிருக்கிறது வந்து டோட்டலாக ஒரு 11 சீட்டர் ரெக்லைனர் உள்ள ஒரு ஹோம் சினிமா தான், ஒரு ப்ரைவேட் ஹோம் சினிமா சிஸ்டம். இந்த ரூமை பொறுத்தவரையில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 11 சீட்டர் உள்ள ஒரு ப்ரைவேட் ஹோம் சினிமா ரூம் தான். இதோட எல்லா சீட்ஸுமே வந்து மோட்டரைஸ்டு சீட்ஸ். இந்த சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்விட்ச் கண்ட்ரோல் இருக்கும். இந்த ஸ்விட்ச் கண்ட்ரோலை வச்சிங்கன்னா உங்களோட லெக்குக்கு தனியாக ஒரு இது ரெக்லைன் ஆகும். உங்களோட பேக்கும் ஆன் த ஸ்பாட் இதில் ரெக்லைன் ஆகும். இது எல்லாமே சிங்கிள் ரெக்லைனர், ரொம்ப கம்ஃபர்டபுளான ரெக்லைனர்ஸ் இது யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே இந்த ரூம் ஸ்பெக்குக்கு தக்கன ப்ராப்பராக டைமென்ஷன் பண்ணி எந்த சைஸ் வேணுமோ எல்லாமே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தான் இந்த
ரெக்லைனர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே இது மிடில் ரோ பார்த்தீங்கன்னா டபுள் மோட்டர் உள்ள ரெக்லைனர். ஸோ இந்த ரெக்லைனரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களோட காலுக்கு உண்டான ரெக்லைனிங்கு ப்ளஸ் உங்களோட முதுகு தனியாக ரெக்லைன் ஆகும். இன் அடிஷன் டு திஸ், இது உங்கள் ஹெட் ரெஸ்ட். இந்த இதை பாருங்கள், இந்த இதை கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த இடத்துக்கு மட்டும் தனியாக ஒரு மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களோட நீங்கள் இதில் ரெக்லைன் ஆகிருக்கும் போது உங்களோட தலையை வந்து தூக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஆட்டோமேட்டிக்காகவே தூக்கலாம். இந்த ரெக்லைனர் பொறுத்தவரையில் இது காலுக்கு, அதே மாதிரி உங்கள் முதுகு. ஸோ உங்கள் தலைக்கு வேணும்னா இது தலைக்குள்ள தனி மோட்டர். ஸோ இந்த மோட்டர் வந்து இப்போ நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. ஸோ இது ஃப்ரண்ட்டில் வரணும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட தலை வந்து கொஞ்சம் முன்னாடி வந்துடும். ஸோ ஒரு மூவி பார்க்கும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டியூவல் மோட்டர் உள்ள ரெக்லைனர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் கஸ்டமைஸ் பண்ணணும், உங்கள் எக்ஸிஸ்டிங் ஹோம் தியேட்டரில் இந்த மாதிரி ஒரு சீட்ஸ் ஆட் பண்ணணுன்னா கூட கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். அடிஷ்னலாக இதில் ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த இடத்துக்குள்ளே இந்த 2 ரெக்லைனரோட ஸ்பேஸ்க்கு நடுவில் நம்ம இந்த ஸ்பேஸை வேஸ்ட் பண்ணான்னு சொல்லிட்டு இதில் வந்து நீங்கள் உங்களோட வேல்யூபிள்ஸ், அதாவது உங்கள் சிஸ்டம்குள்ளே எக்யூப்மெண்ட்ஸ்குள்ளே ரிமோட் கண்ட்ரோலு இந்த மாதிரி இது எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவலாக எல்லா ரெக்லைனர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கப் ஹோல்டர்ஸ் வந்துடும். ஸோ இந்த ரூமை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு 7.1.4, ஸோ 7.1 11.1க்குள்ளே ஒரு டால்பி அட்மாஸ் ஆடியோ சிஸ்டம் தான் இதில் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்தவரையில் இதில் நம்ம வார்ஃபிடேலோட சினிமா சீரிஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சரவுண்ட் ஸ்பீக்கர் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து 2 4.5 இன்ச்சஸ் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும், ஒரு 3 இன்ச் பேப்பர் கம்ப்யூட்டர் ஒன்று இருக்கும். ஸோ இதோட ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஹை எஸ்பிஎல் உள்ள ஒரு ஸ்பீக்கர். ஸோ இதில் வந்து 4 நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ரியரில் வந்து ரியர் லெஃப்ட்டு, ஸோ பேக் ரியர் லெஃப்ட்டு, ஸோ அந்த மாதிரி ரைட்டில் ஒன்று, அந்த சைடு ரைட்டில் ஒன்று. ஸோ டோட்டலாக 4 சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட்டில் 3மே பார்த்தீங்கன்னா டியூவல் 8 இன்ச்சுக்குள்ள ஒரு சினிமா ஸ்பீக்கர். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த ஸ்க்ரீனுக்கு பிஹைண்ட் த ஸ்க்ரீன், இந்த ஸ்க்ரீன் வந்து அக்வாஸ்டிக்கலி பெர்ஃபரேட்டட் ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா லெஃப்ட், சென்டர் அண்ட் ரைட், ஸோ 3 ஸ்பீக்கர் இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ அந்த 3 ஸ்பீக்கருமே பார்த்தீங்கன்னா டியூவல் 8 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் வித் 2 3 இன்ச் டியூட்டர். ஸோ இந்த டோட்டல் ரூமுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26 ஃபீட் உள்ள ரூம். இந்த ரூமு அரௌண்ட் 16 ஃபீட் வித்து. ஸோ இந்த டோட்டல் ரூமையுமே இந்த 3 ஸ்பீக்கர் தான் மேக்ஸிமம் ஹேண்டில் பண்ண போகுது. ஸோ இதோட பேஸ் சப்வூஃபர் பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சப்வூஃபரை பொறுத்தவரையில் எஸ்விஎஸ்ல இருந்து சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் அந்த சப்வூஃபர். ஸோ இந்த சப்வூஃபரை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 800 வாட் ஆர்எம்எஸ்குள்ள இந்த சப்வூஃபர், 13 இன்ச் சப்வூஃபர், போர்ட்டட் என்க்ளோஷர். இந்த டோட்டல் ரூமுமே இது மேசிவாக ஒரு நல்ல பேஸ், ஒரு தண்டர் வர்ற பேஸ் அளவுக்கு இது கவர் பண்ணும். ஸோ இதோட மேக்ஸிமம் பவர்னு பார்த்தீங்கன்னா 2500 வாட்ஸ் இதோட பீக் பவரு. ரொம்ப என்ன சொல்ல, ஒன் ஆஃப் த பெஸ்ட் சப்வூஃபர் ஃபார் ஹோம் தியேட்டர்னு சொல்லலாம். இந்த இண்டஸ்ட்ரியிலேயே, இந்த ஹோம் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே இந்த சப்பை தான் இந்த ரூமில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் 3 ஸ்பீக்கர் என்னதுங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ ஃப்ரண்ட் 3மே வந்து டியூவல் 8 இன்ச் உள்ள வார்ஃபிடேல் டிரைவ்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரவுண்டில் 4 சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸு, அது எல்லாமே டியூவல் 4.5 இன்ச்சஸ் உள்ள வார்ஃபிடேலில் உள்ள இன்வால் ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ இந்த டோட்டல் ரூமுமே பார்த்தீங்கன்னா இந்த வால் எல்லாமே அப்ராக்சிமேட்டாக 4 இன்ச்சஸ் நாங்கள் வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணி இதுக்குள்ளே ஃபுல்லாகவே சவுண்ட் இன்சுலேஷன் பண்ணியிருக்கிறோம். இது வந்து சவுண்ட் இன்சுலேஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சவுண்ட் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் வச்சு இந்த டோட்டல் ரூமையுமே வந்து சவுண்ட் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறோம். ஈவன் ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸ்க்குமே ஃப்ரண்ட் ஃபுல்லாகவே பேனல் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். சீலிங்லேயுமே இதே மாதிரி சவுண்ட் ப்ரூஃப் பண்ணி தான் இந்த ரூம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ரூம்குள்ளே வந்தீங்கனாலே ஒரு என்டையர் காம்னஸ் கிடைக்கும். இந்த அவுட் ஆஃப் த வேர்ல்டு போன மாதிரி ஒரு நல்ல காமான ஒரு ரூமாக இருக்கும் இந்த ரூமு. ஸோ சீலிங்கை பொறுத்தவரையில் 4 சீலிங் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 4மே ஐடென்டிக்கலாக இந்த சரவுண்ட் ஸ்பீக்கர் என்ன நாங்கள் உங்களுக்கு சொன்னனோ, அதாவது டியூவல் 4.5 இன்ச்சஸ் சொன்னோம்ல, சேம் அதே மாதிரி சீலிங்லேயுமே 4 அட்மாஸ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் ஆடியோ பார்ட். ஸோ இந்த டோட்டல் ஆடியோவுமே உங்களுக்கு பவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டெனானோட ஏவி ரிசீவர், டெனானோட 8500ங்கிற மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாடல் வந்து பியூர்லி மேட் இன் ஜப்பான், ஒன் ஆஃப் த ஃப்ளாக்ஷிப் மாடல் ஆஃப் டெனான். அந்த மாடல் தான் இந்த ஹோம் தியேட்டரில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆடியோ பார்ட் வந்து இவ்வளோ தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வீடியோ. இந்த வீடியோவை பொறுத்தவரையில் இந்த ரூமில் ஜேவிசியோட 4K ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த 4K ப்ரொஜெக்டர் வந்து நேட்டிவ் 4K ப்ரொஜெக்டர். ஸோ இந்த ப்ரொஜெக்டரோட காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 6 lakhs வரும். இந்த ப்ரொஜெக்டரோட
அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு ட்ரூவா ஒரு 4K வீடியோ, ஒரு ப்ராப்பரான 4K வீடியோ நீங்க நார்மல் 4K ப்ரொஜெக்டர்ஸ்ல யூஸ் பண்றது எல்லாமே ஒரு அப்ஸ்கேல்டு வீடியோவா தான் தெரியும். இதுல ரொம்ப ப்ரிசைஸா இருக்கும் உங்களோட இது. கலர் கிளாரிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ப்ரொஜெக்டர்ல உள்ள வீடியோவை கேலிப்ரேட் பண்றதுக்குன்னே சொல்லி ஒரு கலோரிமீட்டர் இருக்கு. ஸோ அந்த கலோரிமீட்டரை வச்சு தான் இந்த ப்ரொஜெக்டர் எல்லாமே நம்ம வந்து கேலிப்ரேட் பண்றோம். ஸோ வீடியோ வந்து இந்த ரூம்ல எவ்வளோ பிரைட்னஸ் இருக்கு அப்படிங்கிறத அது கால்குலேட் பண்ணும். ஸோ இந்த ரூமோட என்விரான்மெண்ட்ல எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் இருக்கு எல்லாமே கால்குலேட் பண்ணி இந்த ப்ரொஜெக்டரோட ஒவ்வொரு கலர்ஸையுமே அது வந்து கேலிப்ரேட் பண்ணி தான் நம்ம வந்து வீடியோ இதில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஸ்க்ரீனை பொறுத்தவரையில் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா 180 இன்ச்சஸ் டயகனல் ஸ்க்ரீனு 16:9 ரேஷியோவில் 180 இன்ச்சஸ் ஸ்க்ரீன் தான் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே அல்ட்ரா பர்ஃபரேட்டட் ஸ்க்ரீனு. இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். ஸோ ஸ்பீக்கர் டிரான்ஸ்பரண்டாகவே உங்களோட ஆடியோ வந்து பின்னாடி வரைக்கும் ரீச் ஆகும். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பின்னாடி இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த நம்ம மூவி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ளே ஆகும்போது அந்த வீடியோவில் வந்து வாய்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனுக்குள்ளே இருந்து வரும்போது ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப இமர்சிவாக இருக்கும் ஆடியோ கூட. ஸோ அதனால தான் இந்த பெர்ஃபரேஷன் ஸ்க்ரீன் வித் இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ் போகிறதுக்கு காரணமே. அட்லாஸ்ட் இந்த டோட்டல் வீடியோவோட ஒரு எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவை பொறுத்தவரையில், இந்த வீட்டை பொறுத்தவரையில் என்டையர் வீட்டுக்குமே ஒரு ஆடியோ சிஸ்டம் பண்ணியிருக்கிறோம். ஸ்விம்மிங் பூலில் ஒரு ஆடியோ சிஸ்டம் பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கு ப்ரைவேட்டாக ஒரு ஹோம் சினிமா பண்ணியிருக்கிறோம். பர்சனலாக அவங்க பர்சனல் ரூம்ஸ்க்கு எல்லாமே கூட ஆடியோ சிஸ்டம் கேட்டிருக்காங்க. அது கூட இதில் இந்த ப்ராஜெக்ட்ஸில் இருக்குது. பட் அதெல்லாம் எங்களால் வீடியோவில் கவர் பண்ண முடியல. இது போக நாங்கள் அவங்களோட காருக்குமே ஆடியோ பண்ணியிருக்கிறோம். உங்கள் காருக்கும் ஆடியோ பண்ணணுன்னா கூட ஒலிம்பிக் கார் ஆக்சசரிஸ்னு எங்கள் பேஜ் இருக்குது. கீழே அதோட லிங்கை ஷேர் பண்ணுறேன். அதையுமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு இதே மாதிரி ஹோம் சினிமா பண்ணணும் அப்படின்னாலுமே கீழே இருக்கிற நம்பரில் டிஎம் பண்ணுங்கள். ஃபார் எனி ஆடியோ ரிலேட்டட் என்கொயரி கீழே இருக்கிற நம்பரில் டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்.